வணக்கம் நண்பர்களே. நமது மகிழ் துளிர் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தினமும் ஒருபடி முன்னேறு என்ற தலைப்பின் கீழ் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வரும் நமது சொந்தங்களுக்கு தினமும் 10 வினாக்களானது நமது மகிழ் துளிர் தளத்தில் பதிவிடப்பட்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்து இன்றைய தினமும் 10 வினாக்களானது நமது தளத்தில் பதிவிடப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து நாம் இப்போது பார்க்கலாம். இன்றைய முதல் வினா, which hormone stimulates the maturation of red blood cells? இரத்த சிவப்பு அணுக்களின் முதிர்ச்சியை தூண்டும் ஹார்மோன் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தைராக்சின், ஆப்ஷன் பி எரித்ரோபைட்டின், ஆப்ஷன் சி இன்சுலின், ஆப்ஷன் டி குளுக்கோகான். தைராக்சின் அப்படிங்கிறது மீதி இதில் ஒன்றும் கவனிச்சிங்கன்னா எல்லாமே வந்து எண்டோக்ரைன் கிளான்ஸ். தைராக்சின், இன்சுலின், குளுக்கோகான். தைராக்சின்றது தொண்டை பகுதியில் இருக்கக்கூடியது. குளுக்கோகான், இன்சுலின் அப்படிங்கிறது வந்து நம்ம கணையம் வந்து செக்ரிகேஷன் பண்ணக்கூடியது. ஆல்ஃபா செல் வந்து குளுக்கோகானையும், பீட்டா செல் இன்சுலினும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு டிஃப்ரெண்டான ஒரு ஆப்ஷன் என்ன இருக்குன்னு எரித்ரோபைட்டின், எரித்ரோட நம்ம சொல்லியிருக்கிறோம் இரத்த சிவப்பு அணுக்கள் அப்படிங்கிறோன்னா. இப்போ முதிர்ச்சியை தூண்டும் ஹார்மோன்ன்றதை ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அது சிங்க் ஆகிருக்கிறது. அந்த ஆப்ஷன் ஈஸியாக தெரியலைனாலும் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ முதிர்ச்சியை தூண்டும் ஹார்மோன் எது அப்படின்னு சொல்லி கேட்டால் எரித்ரோபைட்டின் அப்படிங்கிறதா. ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கொஸ்டின், தி பைண்டிங் ஆஃப் ஆக்சிஜன் வித் ஹீமோகுளோபின் இஸ். ஹீமோகுளோபினின் ஆக்சிஜனுடன் உள்ள இணைப்பு எவ்வகையான இணைப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஆப்ஷன் ஏ பெர்மனண்ட் கெமிக்கல் பாண்ட், ஆப்ஷன் பி ரிவர்சிபிள் பாண்ட், ஆப்ஷன் சி அயோனிக் பாண்ட், ஆப்ஷன் டி கோவலண்ட் பாண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நிரந்தர வேதியியல் பிணைப்பா, மீளக்கூடிய ரிவர்சிபிள் பிணைப்பா, அயனிக் பிணைப்பா, கோவலண்ட் பிணைப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது எவ்வகை பிணைப்பு? நம்ம ஹீமோகுளோபின் அப்படிங்கிறது ஆர்பிசியில் இருக்கக்கூடியது. அதுதான் நம்மளுக்கு நிறத்தை கொடுக்கக்கூடியது, நம்ம சிவப்பு நிறத்தை பிளட்டுக்கு கொடுக்கக்கூடியது. அதுதான் வந்து நம்ம ஆக்சிஜனை வந்து சுமந்து கொண்டு போகும், நம்ம வந்து குவிந்து காணப்படும் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ அனாட்டமி அண்ட் பிசியாலஜியில் ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ அதுதான் ஆக்சிஜனுடன் இணைப்பு எவ்வகையான பிணைப்பு அப்படின்னு கேட்டால் ரிவர்சிபிள் பாண்ட் தான். கொண்டை கொடுத்துட்டு மறுபடியும் CO2 எடுத்துகிட்டு வரும். இதை பார்த்துருக்கோம். அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ரிவர்சிபிள் பாண்ட் தான் இதுக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். விச் பிளாஸ்மா புரோட்டீன் இஸ் மெயின்லி இன்வால்வ்டு இன் இம்யூனிட்டி? இரத்தத்தில் உள்ள எந்த பிளாஸ்மா புரதம் நோய் எதிர்ப்பு செயல்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நம்ம இது ஒரு சின்னதாக ஒன்று சொல்லியிருந்தோம். அல்புமின், குளோபுலின், ஃபிப்ரினோஜன், இது மூணுமே வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்மா புரதம் தான். புரோத்ரோபின் மட்டும் அந்த ரத்தம் உறையுதல் அந்த இடத்துல வந்து பிளேட்லெட்ஸில் அந்த இதில் பங்கு பெறக்கூடியது. அல்புமின் வந்து செவ்வோடுபுற உள்ள அழுத்தத்தை மெயின்டைன் பண்ண, ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணக்கூடியது. குளோபுலின் தான் நோய் எதிர்ப்பு பொருளை வந்து பார்க்கக்கூடியது. ஃபிப்ரினோஜன் வந்து ரத்தம் உறையுதலை பார்க்கக்கூடியது. சரி, இதுக்கான ஆன்சர் வந்து குளோபுலின் அப்படிங்கிறதா. அதுதான் வந்து நோய் எதிர்ப்பு செயல்பாட்டில் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த கொஸ்டின் வந்து இதுக்கான விளக்கம் முன்னாடியே நான் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோஸ்ல அந்த விளக்கத்தை தெளிவாக பார்த்துருந்தா இந்த கொஸ்டினுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். நம்ம கொஸ்டினை பார்த்த உடனே ஆன்சர் இதுதான் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், RH இன்கம்பேட்டிபிலிட்டி பிட்வீன் மதர் அண்ட் ஃபெட்டஸ் மே கேஸ். அது RH எதிர்மறை, RH நெகட்டிவ், தாய்க்கு RH நேர்மறை, RH பாசிட்டிவ் இருந்தால் கரு இருந்தால் ஏற்படக்கூடிய முக்கிய பிரச்சனை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி நம்ம நேற்று இது பார்த்துருக்கோம். RH ஏ பாசிட்டிவ்க்கு வந்து RH இருந்தால் டி அப்படிங்கிறது பாசிட்டிவ் நெகட்டிவ்ல வந்து RH டி அப்படிங்கிறதா முக்கிய பங்கு வகிக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து நேற்று வீடியோவில் ஒரு இதாக சொல்லியிருந்தேன் நான். இங்கே என்ன அதே தான் கேட்குறாங்க. இப்போ பிறக்க போகக்கூடிய குழந்தைக்கு வந்து பாசிட்டிவாக இருந்து அம்மாவுக்கு வந்து RH நெகட்டிவாக இருந்தால் ஒன்று அந்த தாய்க்கு பிரச்சனை இருக்கும், இல்லைன்னா அந்த குழந்தைக்கு பிரச்சனை இருக்கும். அது வந்து ஒருவேளை குழந்தை இறந்து பிறக்கலாம், இல்லை பிறந்து இருக்கலாம். அந்த மாதிரி மஞ்சள் காமாலை, இரத்த சோகை, இந்த மாதிரி டிசீஸ்லாம் வந்து அதனால பாசிபிள் இருக்குது அப்படிங்கிறத இங்கே புரிஞ்சுக்கணும். ஆப்ஷன் ஏ வந்து ஹீமோபோலியா, ஆப்ஷன் பி எரித்ரோபிளாஸ்டோசிஸ் பீட்டாலிஸ், ஆப்ஷன் சி தலாசிமியா, ஆப்ஷன் டி சிக்கிள் செல் அனிமியா, அதை ரத்த சோகை அப்படிங்கிறதுலாம் இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும், என்ன நோய் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கான இது வந்து ஆப்ஷன் பி
எரித்ரோஃப்ளாட்டோசிஸ் ஃபீட்டாசிஸ் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் பிரச்சனை வர்றதுக்கு மிக அதிகமான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஆப்ஷன் டி தான் இதுக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். The normal platelet count per ml of blood up is approximately பொதுவாக ஒரு மைக்ரோ லிட்டர் ரத்தத்தில் உள்ள தட்டணுக்களின் இயல்பான எண்ணிக்கை எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிளேட்லெட்ஸோட எண்ணிக்கை எவ்வளோ, ஒரு மைக்ரோ மில்லி லிட்டர்ல எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 50,000 1 லட்சம், ஆப்ஷன் பி 1.5 லட்சம் to 4.5 லட்சம், ஆப்ஷன் சி 5 லட்சம் to 7 லட்சம், ஆப்ஷன் டி 8 லட்சம் to 10 லட்சம். ஈஸியான ஒரு ஆன்சர் தான். ஒரு 1.5 லட்சத்திலிருந்து 4.5 லட்சம் வரைக்கும் இருக்கு அப்படிங்கிறத. இது வந்து எலும்பு மஞ்சையில் உள்ள மெகா கேரியட்ஸ்ல வந்து இது உருவாகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, அடுத்து வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Which vitamin is essential for normal hemoglobin formation? பின்வருவனவற்றில் ஹீமோகுளோபின் உருவாக்கத்திற்கு அவசியமான வைட்டமின் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விட்டமின் B12, ஆப்ஷன் ஏ விட்டமின் B12, ஆப்ஷன் பி விட்டமின் சி, ஆப்ஷன் சி விட்டமின் டி, ஆப்ஷன் டி விட்டமின் இ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் வந்து விட்டமின் B12. இது வந்து சைனோகோபாலமின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஃபிக் நேம்ல சொல்றோம். இது வந்து இரத்த சோகைய இது குறைஞ்சதுன்னா இந்த விட்டமின் குறைபாட்டால வந்து இரத்த சோகை அப்படிங்கிற ஒரு டிசீஸ் வரும். ஹீமோகுளோபின் உருவாக்கத்திற்கும் முக்கியமான வைட்டமினும் இதுதான். விட்டமின் சி வந்து அஸ்கார்பிக் அமிலம் அப்படின்னு சொல்றோம். விட்டமின் சி குறைபாட்டில் வந்து ஸ்கர்வி நோய் வரும். அடுத்து வந்து விட்டமின் டி அப்படிங்கிறது வந்து கால்சிபரால் அப்படிங்கிறோம். இது வந்து ரிக்கெட்ஸ் ஆஸ்டியோமலேசியா அப்படிங்கிற ரிக்கெட்ஸ் குழந்தைங்களுக்கும் ஆஸ்டியோமலேசியா பெரியவர்களுக்கும் வரக்கூடியது. அடுத்து விட்டமின் இ டோகோப்ரல் அப்படிங்கிறது இது வந்து மலட்டுத்தன்மையை குறிக்கக்கூடியது. இதான் இந்த 4 வைட்டமின்களுக்குரிய சிறப்பு. இந்த வைட்டமின் பேரை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஹீமோகுளோபின் உருவாக்கத்திற்கு அவசியமான வைட்டமின் எதுன்னு கேட்டால் ஆப்ஷன் ஏ B12 அப்படிங்கிறது நம்மளுக்கு சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Which organ is known as the primary site of destruction of aged red blood cells? இரத்த சிவப்பு அணுக்கள் அதிகமாக அழிக்கப்படும் உறுப்பு எது? இரத்த சிவப்பு அணுக்கள் எங்க அழிக்கப்படுதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ லங்ஸ், ஆப்ஷன் பி ஸ்பிளீன், ஆப்ஷன் சி பேங்க்ரியாஸ், ஆப்ஷன் டி தைமஸ். நுரையீரல்லையா, மண்ணீரல்லையா, கணையத்திலையா, தைமஸ்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இரத்த சிவப்பணுக்கள் அழிக்கப்படுவது வந்து மண்ணீரல்ல தான் அழிக்கப்படுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஆப்ஷன் பி ஸ்பிளீன், அங்கதான் வந்து மண்ணீரல்ல தான் இரத்த சிவப்பணுக்கள் அழிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். In the ABO system, RBC of blood group O possesses. ABO இரத்த குழு முறையில் O வகை இரத்த சிவப்பு அணுக்களில் காணப்படும் ஆன்டிஜன் எது? ஆப்ஷன் ஏ ஆன்டிஜன், ஆப்ஷன் பி ஆன்டிஜன், ஆப்ஷன் சி போத் A and B antigens, ஆப்ஷன் டி நெய்தர் A or not B antigens. அது ஏ ஆன்டிஜனா பி ஆன்டிஜனா, ஏ மற்றும் பி ஆன்டிஜன்களா, ஏ மற்றும் பி ஆன்டிஜன் ரெண்டுமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இப்போ வந்து நம்ம ரத்தத்தின் மேற்பரப்பில் இரத்த சிவப்பணுக்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த புரதம் தான் என்ன ஆன்டிஜன் அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடியது. இப்போ ஏக்கு ஆன்டிஜன் ஏக்கு பிளட் குரூப் ஏக்கு ஏ ஆன்டிஜன் இருக்கும், பிக்கு பி ஆன்டிஜன் இருக்கும், ஏபிக்கு ஏபி ஆன்டிஜன் இருக்கும். ஆனால் ஓவுக்கு மட்டும் எந்த ஆன்டிஜனுமே இருக்காது. அப்போ அதனாலதான் இவங்க வந்து யூனிவர்சல் டோனர் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். நம்ம யூனிவர்சல் டோனர்னா ஏன்னா அதுக்கு எந்த ஒரு ஆன்டிஜனும் இல்லாதனாலதான் அவங்க வந்து யூனிவர்சல் டோனர் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஓ வகை இரத்த சிவப்பு அணுக்களில் காணப்படும் ஆன்டிஜன் எதுன்னு இருக்கிற ஆன்டிஜனே இங்கே இருக்காது. ஓல ஏபி ஆன்டிஜன் ரெண்டுமே நம்மளுக்கு எந்த ஒரு ஆன்டிஜனுமே இருக்காது அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர். ஏபி ஆன்டிஜன் ரெண்டுமே இல்லை. ஆப்ஷன் டி தான் அதுக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Which is the principal buffer system in blood? ரத்தத்தின் முக்கிய பஃபர் அமைப்பு எது அப்படின்னு கேட்குறாங்க. பஃபர் அமைப்புனா பெருசாக கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். பஃபர் அப்படிங்கிறது பிஹெச் வேல்யூ மெயின்டைன் பண்ணுறது தான். பைகார்பனேட்
பஃபர் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ரத்தத்தோட பிஹெச் வேல்யூ மெயின்டைன் பண்ணுறது தான் இது. இது வந்து பைகார்பனேட் அமிலம் அது அயனி அப்படிங்கிற ஒன்று தான் இதை வந்து பிஹெச் வேல்யூ மெயின்டைன் பண்ணும். இது கூடவே வந்து கார்போனிக் அமிலம் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். இதோட முக்கியமான இந்த செயல்பாட்டில் முக்கியமான ஒரு ரோல் எது பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பைகார்பனேட் பஃபர் அப்படிங்கிறது தான் இதோட முக்கிய இந்த பஃபர் சிஸ்டம் வந்து மெயின்டைன் பண்ணுது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பைகார்பனேட் பஃபர் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், the red color of blood is mainly due to இரத்தத்தின் சிவப்பு நிறத்திற்கு நேரடியாக காரணமாவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஆப்ஷன் ஏ குளோபின், ஆப்ஷன் பி அயன் கண்டெய்னிங் ஹீம், ஆப்ஷன் சி பிளாஸ்மா, ஆப்ஷன் டி ஃபிப்ரினோஜன். குளோபினா இரும்பு கொண்ட ஹீமா, பிளாஸ்மாவா ஃபிப்ரினோஜனா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். ரத்தத்தை திரவப்பகுதி திண்ம பகுதின்னு ரெண்டாக பிரிக்கலாம். அதில் திரவப்பகுதி தான் பிளாஸ்மா, திண்ம பகுதி தான் ஆர்பிசி டபிள்யூபிசி பிளேட்லெட்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இப்போ ஹீமோகுளோபினையும் நம்ம வந்து ஆர்பிசியில் இருக்கக்கூடியதான் வந்து ஹீமோகுளோபின். அந்த ஹீமோகுளோபினை ரெண்டாக பிரிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஹீமு ப்ளஸ் குளோபின் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஹீம் அப்படிங்கிறத வந்து இரும்பு சத்தையும், குளோபின் அப்படிங்கிறது புரதத்தையும் குறிக்கும்ன்றத நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வந்து நமக்கு நிறத்துக்கு ஹீமோகுளோபின் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்து நிறத்தை அளிக்கக்கூடியதுன்னு கேட்டால் இரும்பு சத்து. இரும்பு தான் வந்து நமக்கு நிறத்தை அளிக்கக்கூடியது. பொதுவாகவே ஹீமோகுளோபினே நிறத்தை கொடுக்கும். இதுக்கு இரும்பு சத்து தான் வந்து நமக்கு நிறத்தை அளிக்கக்கூடியது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஹீம், இரும்பு அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான ஆன்சர். இன்றுடன் இன்றைய 10 வினாக்கள் ஆனது நிறைவடைந்தது. தினமும் தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள். தினமும் 10 வினாக்கள் என்றாலும் அதுதான் உங்களுடைய வெற்றியை, அரசு வேலைக்கான வெற்றியை நிர்ணயிக்கும். தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள். தினமும் பயிற்சி செய்யுங்கள். உங்களுக்கு தினந்தோறும் எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி உழைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். தொடர்ந்து பயிற்சி செய்தால் தான் அதுக்கான வெற்றி பலனை நம்ம அடைய முடியும். நாளை மீண்டும் ஒரு 10 புதிய வினாக்களுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். உங்கள் ஆதரவு இருந்தால்தான் நாங்கள் மேலும் சிறப்பாக செயல்படுவதற்கு உந்து சக்தியாக இருக்கும். உங்கள் நண்பர்களை ஷேர் செய்து சப்போர்ட் செய்ய சொல்லுங்கள். பெல் ஐக்கானை அழுத்தினாதான் நாங்கள் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்களானது உங்களை வந்து சேரும். நாளை மீண்டும் 10 வினாக்களுடன் உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி. தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள், தொடர்ந்து படியுங்கள். அதுவே உங்களுக்கு அரசு வேலைக்கான கனவை நோக்கம். நன்றி, வணக்கம்.